மரியாதைக்குரிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 15-20 வருஷம்தான் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் மனசுக்குள்ளே. ஆனால் 50 வருஷம் ஆகி போச்சு அப்படிங்கிறத நினச்சி பார்க்கவே முடியல. ஸோ இந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது எல்லாம் ஆரம்ப காலத்துலேருந்து எனக்கு இதுக்கு ஊக்கம் கொடுத்துட்டு இருந்த ஊர்லேருந்து நண்பர்கள் ஊக்கம் கொடுத்தாங்க. நிறைய பேர் வீட்டில் எங்கள் அம்மா என்னை நம்பினாங்க, நான் வந்துடுவேன் சினிமாவில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் எங்கள் டைரக்டர்கிட்ட எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு, ஃபஸ்ட்டு படம் 16 வயதில் அதில் வேலை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நேற்று கமல் சாரை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்னார், அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே எல்லாருமே அப்படி ஒரு மாற்றம். அதில் வேலை பார்த்தவங்க அத்தனை பேருமே அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சூழலுக்கு வந்தாங்க. இது வேறு எந்த படத்தில் அப்படி அத்தனை பேர்த்துக்கு அப்படி ஒரு வாய்ப்பு, அப்படி ஒரு உயர்வு கிடச்சிருக்குன்னு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அப்படி 16 வயதில் அதுதான் முதல் படமாக டைட்டில் வந்தது. அது வரைக்கும் நான் இந்த சான்ஸ் தேடும்போது கொஞ்சம் ஒரு ஆர்வ கோளாறில் ஒரிஜினல் பேர் வச்சுக்காம யாராவது கேட்டால் கொஞ்சம் வேறு மாதிரி பேர் இருக்கணும்னு சொல்லி பேர் என்னன்னு யாராவது கேட்டாங்கன்னா சான்ஸ் தேடிட்டு இருக்கும்போது கோவை ராஜா அப்படின்னு சொல்லி கார்டை தூக்கி விட்டு சொல்லிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் அப்படி சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் 16 வயது டைமில் தான் டைட்டிலில் கார்டு போடும்போது அவர் பாலகுரு சார், ஐயோ ராஜன் என்ன இது என்சிஆர் அப்படின்னு. அப்போ தான் யோசிச்சுட்டு சொன்னேன், இல்லை எங்கள் அம்மா எனக்கு வச்ச பேர் பாக்யராஜ். அந்த பாக்கியத்தை நான் இழக்க விரும்பலை. நானாக ராஜன் ரத்திட்டி ராஜன் சொல்லிக்கிட்டேன். அதனால் அந்த பாக்யராஜுங்கிறதே போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் தான் கே பாக்யராஜ்னு போட்டார். எங்கள் டைரக்டர் ஒன்றும் ஷாக் ஆகிட்டார், ஐயோ எவன் என் புதுசாக இருந்தால் கே பாக்யராஜ்னு வந்திருக்கு, இல்லைங்க நம்ம ராஜன் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அப்படியே ஐயா உன் பேர் அதுதானா அப்படின்னாங்க. ஸோ அந்த அம்மா வச்ச அந்த பாக்கியத்தை இழந்துடக்கூடாதுன்னு அந்த பேர் கொடுத்தேன். அதுக்கப்புறமா அந்த பேர் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு மரியாதை உங்களால் பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு அப்போவே என்னை எல்லாருமே நிறையா என்னை பற்றி சின்ன சின்ன செய்திகள் அது இதெல்லாம் போட்டு எங்கள் டைரக்டர் எப்படி பிரபலமாகிட்டு இருந்தாரோ அப்போவே கூடவே அவர் கூட அசிஸ்டண்ட் ஒரு பையன் இருக்கான் பாக்யராஜன். அந்த பையன் கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வருவான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கவனிக்கிற அளவுக்கு இருந்தது. எங்கள் டைரக்டரே கூட கிழக்கே போகும் ரயில் படத்துலேயே ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு சாயங்காலம் எல்லாம் பேக்கப் ஆகிற நேரத்தில் வண்டிக்காக ஏதோ வெயிட் பண்ணிருக்கும் போது அவர் அப்போவே எல்லாத்தையும் வச்சுட்டு சொன்னார், எனக்கு அப்புறம் என் பேர் எடுத்து கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஒரு மரியாதை கொடுக்குற அளவுக்கு வர்றது ராஜன் தான் வரப்போகிறான் அப்படின்னு. ஏன்னா அவர் கடைசி வரைக்கும் ராஜன் ராஜன்னே தான் கூப்பிட்டுருந்தார். இப்போவும் டக்குன்னு பாக்யராஜுங்கிறது எங்கேயாவது ஃபங்க்ஷன் வந்தால் தான் வரும். அப்படி அவர் ரயிலில் போய் சொன்னார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்புறம் டைலாக் ரைட்டர், அதுக்கப்புறம் ஸ்டோரி ரைட்டர்னு அதுக்கப்புறமா ஹீரோவாக நடிச்சது. எனக்கு கிழக்கே போகும் ரயிலப்போ அந்த சுதாகர் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதியில் உட்கார வச்சுருவாங்க. அவன் பனிஷ்மெண்ட்டு வில்லேஜில் அந்த கழுதி இழுத்துட்டு வர்றதுக்காக அந்த ஊரில் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டா, யாரை கூப்பிட்டு இழுத்தாலும் அந்த கழுதி இழுக்கும்போது அவன் கேமரா ஓடுதான் கேமராவை பார்த்துக்கிட்டு இருந்தான். டைரக்டர் திட்டிக்கிட்டே இருந்தார்,
வேறு வழி இல்லாமல் அப்புறம் நான் வந்து அது வேஸ்ட் இது கட்டிட்டு ஒரு டவல் ஒன்று போட்டுக்கிட்டு நான் வந்து அந்த கழுதையை பிடிச்சி இழுத்துட்டு வர மாதிரி நான் இழுத்தேன். அப்போ தான் வந்து சரி அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிறனால லட்சுமி வந்து நம்மெல்லாம் ஸ்டில் எடுத்து இது பண்ணாங்க. கோயம்புத்தூர் நான் போய் அந்த படம் ரிலீஸுக்கு போனப்போ பார்த்தா எங்கே பார்த்தாலும் நான் கழுதியை பிடிச்சி நிற்கிற மாதிரி போஸ்ட் போட்டாங்க. எங்கள் பாட்டி என்னை கேட்டாங்க, ஏன்னா போய் இந்த கழுதியை பிடிச்சி இழுத்துட்டு வர்றது இதுக்காடா சென்னைக்கு மெட்ராஸுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அது நடிக்கிறது தான் அப்படி போகிறா ஊர் பூரா மானம் கெடுது எல்லோரும் பார்த்தும்போது உங்கள் பேரன் கழுதி இழுத்துட்டு வரான் அதுக்கு தான் போனான் அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அம்மா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஏன்னா அது சுதாகர் பையன் செஞ்ச கேரக்டரு ஏன் அந்த மாதிரி நீ செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி அம்மா கேட்டாங்க. அப்போ நான் அம்மாக்கிட்ட வந்து இல்லைம்மா அதுக்கு ஒரு உருவங்கள் அதுக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஏன் உனக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குன்னா, இல்லை உனக்கு காக்கிட்டு தண்ணி குஞ்சு பொண்ணு குஞ்சு அப்படி தான் இருக்கும், ஆனால் அதுக்கு வேறு வித்தியாசமாக இருக்கணும். இல்லை நீ வேணா பாரு, உங்கள் டைரக்டர் உன்னையே மறுபடியும் ஹீரோவை வச்சு படம் எடுப்பார், இது கூடி சீக்கிரம் நடக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து சரி ஒரு தாய்க்கு வந்து கூடிய ஒரு ஆர்வத்தில் அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து புதிய வரப்பில் பார்த்தா நீ தான் என் ஹீரோ அப்படின்னு சொல்லி என்னை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அப்புறம் முதல் நாள் ஷூட்டிங் முடிஞ்சு அப்போ கூட அம்மாவுக்கு நான் லெட்டர் எழுதலை. ஏன்னா ரஷ்ஷு சென்னைக்கு வந்து அதுக்கப்புறம் அங்கே கொண்டு வந்து தேனியில் ஒரு டென்ட்டில் கொண்டு வந்து ஒரு தேட்டரில் கொண்டு வந்து போட்டு பார்த்துட்டு ரஷ் பார்த்துட்டு காலையில் நிவாஸ் எங்கள் டைரக்டர்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு ஓகே அப்படின்னு கை கொடுத்து நம்ம ஷூட்டிங் கன்டினியூ பண்ணுறோம், நல்லா இருக்குது, நீ ஹீரோ கன்ஃபார்ம்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கே வந்து லெட்டர் எழுதினேன், இந்த மாதிரி உன் வாய் முகூர்த்தம் நீ சொன்ன மாதிரியே வந்து நான் வந்து ஹீரோவை வந்து நடிச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பேட் லக்கு படம் ரிலீஸுக்கு ஒரு 20 நாள் 15-20 நாள் இருக்கும்போது திடீர்னு எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய் அதுக்கப்புறம் படம் ரிலீஸுக்கு 20 நாளைக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க.